ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்து வர ஊழியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 12ஆம் மாதத்தினுடைய இந்த டிசம்பர் மாதத்தினுடைய இந்த காலவெளியில் கூட முதல் தேதியிலே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக நன்றி சொல்கிறேன். உங்களை சந்திப்பதிலே எங்கும் நிறைந்த ஊழியின் சார்பாக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்கிறத தான் இந்த வசனம் சொல்லுது. இதிலிருந்து நமக்கான செய்தி என்னவென்று சொன்னால், சம்பூர்ணமான முடிவு என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆரம்பமான அற்பம் மற்றும் சம்பூர்ணமான முடிவு என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்க இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள், சோர்வுகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்தாலும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை என்னென்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்படாச்சு, இப்போவாது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட சொல்லுவாங்க. அது படிப்பாக இருக்கலாம், அது ஊழியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தினுடைய சூழலில் கூட இருக்கலாம். எல்லோரும் சொல்லக்கூடிய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாச்சு, இனிமேல் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு காரியத்தை ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போட கேட்பாங்க. அதுக்கு ஏற்றாறு போல் இந்த செய்தி இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. பார்த்திங்கன்னா சம்பூர்ணமான முடிவு என்கிற தலைப்பிலே நான் பார்க்க போகிறோம். இந்த வசனம் என்ன சொல்கிறதுனா, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போது இந்த வசனம் யாருக்கு சொல்லுதாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவ பிள்ளைகளை நமக்கு தான் தேவன் கொடுக்குற வார்த்தையை சொல்கிறார். சரி, இது என்ன காலகட்டம் என்ன சொல்லணும்னு பார்ப்போம். இது வேதத்தில் உள்ள ஆசிரியர் சொல்கிறாங்க, இது ஆபிரகாமுக்கு முன்னான காலம் சொல்லி சொல்கிறாங்க. அதை குறித்து நம்ம விளக்கமாக சொல்லப்படலை. அது மாத்திரமல்ல, யோபு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் இந்த வசனங்கள் என்ன செய்து இடம்பெறுது. யோபு என்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவர் தேவனுக்கு பயந்த உத்தமனாக இருந்தார். அவர் பொல்லாங்கான கருத்துக்கு உலகிக்கு நடக்கிறவராக இருந்தார். அவர் பார்த்திங்க அப்படின்னா வாயினால் அவர் நினைச்சார், தேவனுக்கு விரதமான காரியத்தை செய்யாமல் சொல்லாமல் இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த அந்த யோபு அவர் வாழ்ந்த காலத்தில் பெரிய ஒரு செல்வந்தராகவும் செல்வ சீமானாகவும் இருந்தார். அநேக வேலைக்காரர்களும் உண்டு, கால்நடைகள் திரளாக உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தேவன் சில விஷயங்களை அனுமதிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரு, பிள்ளைகள் இழக்கிறாரு, ஆசி இழக்கிறாரு, சொத்துக்கள் இழக்கிறாரு, அவருடைய பேர் எல்லாமே இழக்கிறாரு, எல்லாற்றுக்கும் மேலாக உடல் ஆரோக்கியத்தை என்ன செய்ய இழக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவருடைய கூட பழகக்கூடிய நண்பர்கள் என்ன நினச்சாங்க, அவரை ஏளனமாக பார்க்கவும் பேசவுமா நினச்சாங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, யோபு தான் பாவம் செஞ்சுருப்பார், அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவரை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாடுகளாக போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய முழு காரியம் என்னங்கிறது கடவுளுக்கும் யோபு தான் தெரியும். ஆனால் நண்பர்கள் நினச்சிட்டாங்கன்னா யோபுவை அற்பமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காரியம் பிரச்சனை வந்துட்டு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறனால அவங்க சொன்னக்கூடிய விஷயம் என்னென்னா, இவர் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பார், அதனால் ஏதாவது ஒரு செஞ்சனால தான் அப்படி நடந்திருக்குன்னு அவருடைய நிலைமையை பார்த்து அற்பமாக பேசக்கூடியதாக அவங்க நண்பர்கள் நினச்சாங்க இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்க காரியங்களை பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியில் என்ன செய்கிறாரு, யோபுவோட நண்பர்கள தேவன் பேசுகிறாரு, நீங்கள் பேசின வார்த்தையில் தப்பு, யோபு நிதானமாக பேசினார், நீங்கள் பேசலை, நீங்கள் அதனால் பலி செலுத்துங்க, யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார், அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற போது அவன் முகத்தை நான் பார்த்து உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்லி யோபுவோட நண்பர்களுக்கு தேவன் நினைச்சதை பதிலடி கொடுக்குற மாதிரி பேசுகிறார். இதுதான் இந்த சம்பவம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அதில் அவருடைய நண்பர் ஒருவர் நினைச்சாரு, அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னா, உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறார். சரி, இதுலேருந்து நமக்கான செய்தி என்னென்னா, சம்பூர்ணமான முடிவுங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அப்படி பார்க்குற நாம் அந்த வசனம் என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம யோசிக்கணும். எப்படி யோபு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை ஆண்டவர் அனுமதித்தாரோ, அதனால் சில விஷயங்கள் இழந்தாரோ, நண்பர்களால் அற்பமாக எண்ணப்பட்டாரோ, இழிவாக பேசப்பட்டாரோ, அதே போல் இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை தேவன் நினைச்சுவார், அனுமதிச்சிருப்பார். அது நிமித்தம் சிலர் என்ன செய்யலாம், நீங்கள் நிறைய விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கலாம், இழந்திருக்கலாம், குறைகள் கூட அவங்க வாழ்க்கையில் இருக்கலாம்.
இதை புரியாமல் சில நபர்கள் என்ன செய்வாங்க, உங்களை இழிவாக பேசவும், கேவலமாக பார்க்கவும், அற்பமாய் நடத்தவும் என்னவுமா இருப்பாங்க. முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, அதில் தேவன் வந்து என்ன செய்வார், தன் நிதியை செலுத்துவார். அப்போது யோபு அதே போல் தான் அந்த நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, புரியாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. முடிவு யோபுவுக்கு சாதகமாய் தேவன் என்ன செய்யார், செயல்பட்டு என்ன செய்யார், அவருடைய நிலைமையெல்லாம் மாற்றி பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நெடுநாளாக அவர் என்ன செய்யார், பூர்ண வயதுள்ளவராக இருக்கிறார். அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறது. அவருடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக மாறும். இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரனும், ஆசிரியர் பெருமக்களும், வாலிப சகோதர சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஊழியம் செய்யலாம், இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், படிக்கலாம். கூட பிறந்த நண்பர்களோ, சொந்தக்காரங்களோ, அல்லது உறவினர்களோ, ஆசிரியர்களோ யாராக இருந்தாலும் சரி, கவனமாக கேட்குற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் பல இதுகளை காயப்பட்டுருக்கலாம், அநேகரோட அற்பமாக எண்ணிருக்கலாம், உங்களுடைய பார்த்திங்க அப்புறம் நிலைமையை குறித்து கேவலமாக பார்த்துக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், ஆரம்பம் பேசியிருக்கலாம், ஆனால் வரக்கூடிய இந்த நாட்களில் இந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் சம்பூர்ணமாக இருக்க போகிறதுன்னு சொல்லி தேவன் பேசுகிறார். யோபோட வாழ்க்கையில் சம்பூர்ணத்தை தேவன் கொடுத்தார். எல்லோரும் நினைக்கலாம், இவர் வந்து வயசாச்சே, இவருக்கு ஏன் சம்பூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு. அதை தீர்மானிப்பது தேவனுடைய வேலை. அவர் உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக இருந்தபடியினால் அவருடைய நிலைமையை பார்த்து தேவன் அவரை ஆசிரிக்க ஆரம்பித்தார். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, இப்படி நடத்துகிறாங்களே, இப்படி கேவலமாக பேசுகிறாங்களே, நம்ம எவ்வளோ காரியம் செய்தது இவ்வளோ கண்டுக்கிட மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படலாம். இன்னும் நீங்கள் நிறைய சொல்லலாம், இந்த நிலைமை எப்போ தான் மாறப்போகுது, இந்த நிலைமை எப்போ தான் நீங்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம், வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதனால தான் சம்பூர்ணமான முடிவுங்கிற தலைப்பில் நான் பார்க்குறோம். எப்படி யோபோட வாழ்க்கையில் அநேக பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் அடைய முடிவை சம்பூர்ணமாய் தேவன் மாற்றினாரோ, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய ஊழியத்தில், படிப்பில், கல்வியில், தொழிலில் சம்பூர்ணமான ஒரு முடிவை தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். யோபுவுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கி உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் யோபுவை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாமல், யோபுவை போல உறுதியாக இருந்து மற்றவர்களை பார்க்க சோர்ந்து போகாமல் கடைசி வரைக்கும் தேவனுக்காக நிற்கப்படாக வேண்டும். சில வார்த்தைகளை பேசின உடனே யோபு சோர்ந்து போகிற மாதிரி இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவர் முடிவில் அவர் உறுதியாக இருந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் பல நம்ம ஏளனமாக பார்க்கும்போதும் பேசும்போதும் இருக்கும்போதும் வாழ்க்கையில் வேதனை வரத்தான் செய்யும். அதெல்லாம் கவனிக்காமல் பார்க்காம முடிவான காரியத்தை தேவன் பார்ப்பார், சம்பூர்ணத்தை தேவன் கொடுப்பார் அப்படிங்கிற நிச்சயத்தோடு நாம் செயல்படுவோம். தொடர்ந்து இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நம் வாழ்க்கையில் அற்பமான எந்த காரியம் இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க போகிறோம். எனவே செய்திக்கு உங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து சம்பூர்ணமான முடிவை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் உடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.